தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். சப்ஸ்கிரைபர் Q&A சீரீஸ்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு நபர் ப்ரோ ஜெரோதாவை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்தா ஒருவேளை ஃபியூச்சர்ல அந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிட்டா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இது ஜெரோதா மட்டும் கிடையாது. நீங்க இந்தியாவில் எந்த ஸ்டாக் புரோக்கர் யூஸ் பண்ணாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப் ஸ்டாக்கா இருக்கட்டும், ஏஞ்சல் ஒன்னா இருக்கட்டும், குரோ, இந்த மாதிரி எந்த ஸ்டாக் புரோக்கர் அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு இந்த சந்தேகம் கண்டிப்பா வந்திருக்கும். இந்த வீடியோல அந்த கேள்விக்கான ஆன்சரை நம்ம டீடைலா நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. வரக்கூடிய வாரங்கள்ல அதையும் நான் ஒரு வீடியோ மேக் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஒருவேளை நம்மளோட புரோக்கர் இந்த மாதிரி பேங்க்ரப்ட் இல்லைனா நாளைக்கு எதுவும் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட அமௌண்ட்டை எப்படி கிளைம் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேங்களா? டோட்டலா இந்த எந்தேர் ஸ்டாக் மார்க்கெட் இந்த சிஸ்டமே பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்கு. ஓகேங்களா? இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை நடத்துறதே பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா செபி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இவங்களுக்கு கீழே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வருது. ஓகேங்களா? அதாவது இதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ஸ்கேமாக இருக்கட்டும், இல்லை புரோக்கர்ஸ் இந்த மாதிரி நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து விசாரணைக்கு உட்படுத்துவா, யார் ரூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா செபி தான். ஓகேங்களா? டைரக்டாக இந்தியன் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகாது. இந்தியன் கவர்மெண்ட் கீழே செபி இருக்கு. செபிக்கு கீழே தான் பாத்தீங்க அப்படின்னா NSDL CDSL அப்படின்னு இருக்கு, டெபாசிட்டரி. ஓகேங்களா? NSDL அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட், CDSL அப்படின்னா சென்ட்ரல் டெபாசிட்டரி செக்யூரிட்டிஸ் லிமிடெட். ஓகேங்களா? இந்த டெபாசிட்டரி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். ஓகேங்களா? செபிக்கு கீழே டெபாசிட்டரி இருக்கு. டெபாசிட்டரிக்கு கீழே தான் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், BSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது அங்கே தான் வந்து ஸ்டாக் எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கும். அந்த எக்ஸ்சேஞ்சில் தான் போய் நம்ம ஸ்டாக் எல்லாமே வாங்குவோம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லைனா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம வாங்குறோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சில் தான் லிஸ்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து NSEல வாங்க போகிறோமா இல்லை BSEல வாங்க போகிறோமா அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டெபாசிட்டு கீழே தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு கீழே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்குது. ஸ்டாக் புரோக்கர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கா? ஜீரோதா, அப் ஸ்டாக்கு, ஏஞ்சல் ஒன், அலைஸ் ப்ளூ, 5paisa, குரோ, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாம் எக்ஸ்சேஞ்சுக்கு கீழே தான் இருக்காங்க. இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ்க்கு கீழே தான் பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைல் பீப்புள்ஸ், அதாவது நீங்க எல்லாருமே நம்ம இருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த NSE அந்த BSE எக்ஸ்சேஞ்சில் நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணணும் அப்படின்னா புரோக்கர் மூலியமாக தான் நம்மளால் பை பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம அந்த ஸ்டாக் புரோக்கரில் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஒன்று அப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ரீட்டைலர்ஸ் வந்து டைரெக்டாக எக்ஸ்சேஞ்சில் வந்து ஸ்டாக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலியமாக தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ அந்த நபர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, இப்போ நான் அந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலியமாக தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ட்ரேடிங்கோ பண்ணுறோம். ஒருவேளை நம்ம செலக்ட் பண்ண ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இல்லை பேங்க்ரப்ட் இல்லைனா திவாலாகிற இந்த மாதிரி ஒரு சம்திங் கிரைட்டீரியாவில் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் என்ன ஆகும்? நமக்கு திரும்ப கிடைச்சிருமா கிடைக்காதா அப்படிங்கிறது தான் அவரோட அந்த கொஸ்டின். ஓகேங்களா? பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ரெண்டு விதமாக வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஒன்று வந்து ட்ரேடிங், இன்னொன்று வந்து இன்வெஸ்டிங். ஓகேங்களா? ட்ரேடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கே நம்ம வாங்கிட்டு அன்னைக்கே நம்ம செல் பண்ணுறது. உதாரணமாக இப்போ நான் வந்து இந்த ரீட்டைல் பீப்புள் கேட்டகரியில் என்னோட பேர் தினேஷ்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து ஸ்டாக் புரோக்கர் ஜீரோதால ஒரு டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன். 100 ரூபாய் வந்து என்னோட டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன். அதாவது பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஜீரோதாவோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு 100 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறேன். அதாவது 100 ரூபாய் உள்ள ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஒரு 101 ரூபாய் போகும்போது நான் செல் பண்ணுறேன்னு வச்சுப்போம். அதாவது 9:15க்கு வாங்கி ஈவினிங் வந்து ஒரு 3 மணிக்குள்ளே நான் செல் பண்ணுறேன். எனக்கு 1 ரூபாய் ப்ராஃபிட் நடக்குது அப்படின்னா அது டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சு ஸ்டாக் புரோக்கர்ஸ் நமக்குள்ளே முடிஞ்சிடும் இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே. ஏன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலியமாக NSE BSEல அந்த ஸ்டாக்கை வாங்குறேன், மார்னிங் வாங்குறேன், ஈவினிங் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? எனக்கான ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து மறுநாளோ இல்லைனா அன்னைக்கே எனக்கு செட்டில் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ட்ரேடிங்.
இன்வெஸ்டிங்கை பொறுத்தவரையும் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது நான் ஸ்டாக் இன்வெஸ்டிங் மட்டும் சொல்லலை, மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், பாண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே. ஓகேங்களா? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு 100 ஷேர் வந்து சிஎன்சி டெலிவரியில் நான் பை பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? சேம் ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலியமாக எக்ஸ்சேஞ்சில் போய் நான் பை பண்ணுவேன். ஓகேங்களா? ஆனால் பை பண்ணி அந்த 100 ஷேர் இருக்கு இல்லையா, பை பண்ணி நான் ஹோல்டிங்கில் வச்சுக்கணும் இல்லையா, அந்த ஹோல்டிங் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக என்எஸ்டிஎல் ஆர் சிடிஎஸ்எல்ல போய் அந்த ஷேர் உட்காந்துரும். ஓகேங்களா? நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வராது. ஓகேங்களா? மீன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டாக் புரோக்கர்ஸில் அந்த ஷேர்ஸ் வந்து இருக்காது. நம்ம ஒன்ஸ் வந்து நம்மளோட இப்போ இன்னைக்கு ஒரு ஷேர் நான் வாங்குறேன் அப்படின்னா T+2 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸ் எல்லாமே என்எஸ்டிஎல் ஆர் சிடிஎஸ்எல்ல போய் உட்காந்துரும். அங்கே போய் நமக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிட்டு, நம்ம டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் ஆகும்போதே என்எஸ்டிஎல் ஆர் சிடிஎஸ்ல நமக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? அதில் போய் நம்மளோட ஷேர் வந்து ஹோல்ட் ஆயிரும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக செபிக்கு கீழே இருக்குது. இப்போ நீங்கள் திரும்ப அந்த ஷேரை வந்து செல் பண்ணணும் அப்படின்னா சிடிஎஸ்எல் டிபின் அப்படின்னு ஒரு பின் நம்பர் நம்ம என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி டெலிவரியில் ஒரு ஷேரை வாங்கி விற்றுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அந்த பின் ஏன் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இதுக்காக தான். நம்ம இப்போ ஒரு 100 ஷேர் வந்து நம்ம ஜிரோதாவில் வந்து டெலிவரியில் பை பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு பை பண்ணுறோம் அப்படின்னா அந்த 100 ஷேர் வந்து ஜிரோதாவில் இருக்காது, சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் இருக்கும். சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட டெபாசிட்ரி. ஓகேங்களா? செபிக்கு கீழே இருக்குது. ஸோ நம்ம ஸ்டாக் புரோக்கரில் ஜிரோதாவாக இருக்கட்டும், அப்ஸ்டாக், ஏஞ்சலோ, நீங்கள் எந்த ஸ்டாக் புரோக்கரில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெலிவரியில் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் ஷேரை வாங்கியிருந்தாலும் எல்லாமே உங்களோட டெபாசிட்ரியில் தான் ஹோல்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு சில புரோக்கர் வந்து என்எஸ்டிஎலோட டைப் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில புரோக்கர் வந்து சிடிஎஸ்எலோட டைப் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்கேஸ் வந்து இப்போ ஜிரோதா இல்லை ஏஞ்சல் ஒன் இல்லை அப்ஸ்டாக் இந்த மாதிரி ஸ்டாக் புரோக்கர்ஸ் நாளைக்கு க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஷேர்ஸ் எல்லாமே சேஃபாக சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல்ல தான் இருக்கும். நம்ம இன்னொரு புரோக்கரில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த புரோக்கரோட இந்த சிடிஎஸ்எல்லை கனெக்ட் பண்ணிவிட்டு அது மூலியமாக ஷேர்ஸை நம்ம வித்தரலாம். ஓகேங்களா? புரோக்கர்ஸ் வந்து நம்மளோட ஷேர்ஸை கை வைக்க முடியவே முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.